தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்றிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை மண்டலமாக வலுவடையக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாவேந்தர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பாவேந்தர், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுப்பெற்றிருப்பதாகவும், அதேபோல் அந்தமான் கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது நிலவி வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் காற்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடுவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு திசையில நகர்ந்து அதற்கு அடுத்து 48 மணி நேரத்துல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுவடைய கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது புயலாக உருவாகும் பட்சத்துல ஐக்கிய அரபு நாடு பரிந்துரைத்த செனாய் என்கின்ற பெயரிடப்படுவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது இது இரண்டாவது புயலாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழைக்கு, அதாவது கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. அதனை தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்குள்ளே செல்வதை பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்திய வானிலை ஆய்வு அறிவித்திருக்காங்க. 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதிகளில் போக வேண்டாம் என்றும், 26ஆம் தேதி முதல் மேற்கு மத்திய வங்கக்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும், அதே போல கடலோரம் செல்வர்களுக்கு 25ஆம் தேதி வரை தெற்கு அந்தமான் கடற்கரை வரையும், 27ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் செல்லக்கூடாது என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கடற்கரையில கடலின் காற்றின் வேகம் என்பது கிட்டத்தட்ட 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் என்று தெரிய வருகிறது. எனவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசான முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா தென் தமிழகத்துல பெருமளவிலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், நேற்றைய தினம் 18 மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது, நம்ம G Squareல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square at Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.